பொதுவாக மண்டோதரி மாயாசூரன் மற்றும் ஹேமா எனும் அப்சரையின் மகள் என கூறப்படுகிறது. ஆனால் தெலுங்கு உத்தர ராமாயணம் மற்றும் தமிழ் கதை பாணிகளின்படி மண்டோதரி ஒரு தவளையாக பிறந்து பின்னர் மனித உருவம் பெற்றவள். சிவபெருமான் ஒரு அப்சரையான மதுராவுடன் உறவு கொண்டபோது பார்வதியின் சாபத்தால் மதுரா 12 ஆண்டுகள் தவளையாக வாழ்ந்தாள். பின்னர் மாயாசூரனால் தத்தெடுக்கப்பட்டு மண்டோதரி ஆனாள். இக்கதையின்படி மண்டோதரியின் உடலில் சிவனின் விதை இருந்ததால் அவளுக்கு ராவணனுடன் பிறந்த மகன் மேகநாதன் இந்திரஜித் உண்மையில் சிவனின் மகன் என கருதப்படுகிறது. இது ராமாயணத்தின் மிக அதிரடி மறைக்கப்பட்ட உண்மை. தமிழ்நாட்டின் சில கோயில் சிற்பங்களில் மண்டோதரி தவளை முகம் கொண்டவளாக சித்தரிக்கப்படுகிறாள். இது அவளின் பிறப்பு கதையுடன் தொடர்புடையது. மண்டோதரி ராவணனை சீதையை விடுவிக்க பலமுறை எச்சரித்தாள். மேலும் ராமனுடன் போரிடும் போது ஹனுமான் அவளிடமிருந்து ராவணனின் மாய அம்பின் இரகசியத்தை தந்திரமாக பெற்றான். பல ராமாயண பதிப்புகளில் மண்டோதரி விபீஷணனை மணந்ததாக கூறப்படுகிறது. இது தமிழ்நாட்டுப்புற கதைகளில் காணப்படும் ஒரு சுவாரஸ்யமான முடிவு. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள். கீழே உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள்.